வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் உதவும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் 15,455 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கபடி போட்டியின் மகளிர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் உதவும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்திற்கான பிரத்யேக செயலியை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், வகுப்பறை கற்றலுக்கும் வேலைவாய்ப்புக்கான கல்விக்கும் இடையேயான இடைவெளியை இத்திட்டம் போக்கும் என்று கூறினார். பிரதமரின் தொழில் பழகுனர் திட்ட செயலியில் மாணவர்கள் எளிதாக இணைய பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆதாரில் உள்ள முக அடையாள வசதியுடன் எளிதாக இந்த செயலியில் பதிவு செய்து கொண்டு பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் பயிற்சிகளை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொண்டு தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசின் இந்த முன்முயற்சியில் தொழில் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் போது திறமையான பணியாளர்களை அதிக அளவில் உருவாக்க முடியும் என்றும் அவர்கள் நாட்டை கட்டமைப்பதில் தீவிரமாக பங்காற்ற முடியும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்கப்படுத்தும் வகையில் நமது தேசத்தை சுற்றிப் பாருங்கள் என்ற பிரச்சாரத்தை கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு தொடங்கியதை அவர் குறிப்பிட்டார். இணையவழி கருத்தரங்குகள், வினாடி வினா மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு நிகழ்வுகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் குறித்த தகவல்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2023 ஆண்டு மட்டும் தமிழகத்திற்கு 28 கோடியே 60 லட்சம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று இது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், வங்கி இயக்குநர்கள் குழுவில் காலியாக உள்ள இடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் முன்னணி பொதுத்துறை வங்கிகளின் நிர்வாக இயக்குநர்கள் உட்பட பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில்வே துறைக்கான மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதம் நேற்று மக்களவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்ற பிஜேபி உறுப்பினர் திரு ராஜு பரத்வாஜ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரயில்வே ஆற்றி வரும் பங்களிப்பை விளக்கினார். அரசு ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கும் வசதியான பயணத்திற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி வர்ஷா கெய்க்வாட் பயணிகளின் வசதிக்காகவும் ரயில் பாதுகாப்புக்கும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். புதுதில்லி ரயில் நிலையத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட நெரிசலுக்கு ரயில்வே அமைச்சகத்தின் தவறான செயல்பாடுகளே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். ரயில்வே துறையை தனியார் மயமாக்க அரசு முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு ஜனார்தன சிங் பேசுகையில், ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் பட்ஜெட்டில் 2,65,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிதாக 100 அம்ரித் பாரத் ரயில்கள், 50 நமோ பாரத் ரயில்கள், 200 வந்தே பாரத் ரயில்களை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பேசிய தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சச்சிதானந்தம், மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டில் குறைவான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறை கூறினார். ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய ஜனதாதள உறுப்பினர் திரு கௌஷா லேந்திரகுமார் தெரிவித்தார். இந்த விவாதம் இன்றும் மக்களவையில் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் 15,455 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று இப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் ஆய்வு நடத்தியபோது இதனை தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் சென்னையில் 16,888 அடுக்குமாடி குடியிருப்புகளும், மாநிலம் முழுவதும் இதர மாவட்டங்களில் சுமார் 30,000 குடியிருப்புகள் என மொத்தம் 46,929 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது சென்னையில் கட்டப்பட்டு வரும் 15,000த்திற்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளை துணை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தை சுற்றியுள்ள மாநிலங்களில் மது விலக்கு அமல்படுத்தப்படாத நிலையில் நமது மாநிலத்தில் மட்டும் அமல்படுத்தப்பட்டால் மது குடிப்போரின் எண்ணிக்கை குறையப் போவதில்லை என்று கூறினார். மதுபானங்களை அருந்த வேண்டாம் என்று அரசும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதுபான கடைகளை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். ஆன்லைன் மோசடிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் மின்னஞ்சல்களுக்கு எதிராக மத்திய தொலைத்தொடர்புத்துறை வாட்ஸ்அப் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட முன்வந்துள்ளது. மோசடிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்போம் என்ற மெட்டா நிறுவனத்தின் பிரச்சாரத்துடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் இது தொடர்பான விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் சந்தேகத்திற்குரிய தகவல்களை அடையாளம் கண்டு பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் விழிப்புணர்வை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தொலைத்தொடர்புத்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சந்தேகத்திற்குரிய அல்லது மோசடியான அழைப்புகளை தவிர்க்க மொபைல் போன்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இன்று பேச்சுக்கள் நடத்தவுள்ளனர். லெபனான், சிரியா ஆகிய நாடுகள் தங்களது எல்லைகளில் 2 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளன. போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்துள்ள நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸை சந்தித்து பேசினர். மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதி மத ரீதியிலான மோதலை தூண்டும் வகையில் புகைப்படங்களையோ பாடல்களையோ சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் சுமார் 52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய புத்தகங்கள் விற்பனையானதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கிருஷ்ணகிரியில் நேற்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி முகாமை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கபடி போட்டியின் மகளிர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. வால்வர்ஹாம்ப்டனில் இப்போட்டி மாலை மணி 5:30க்கு தொடங்குகிறது. ஆடவர் பிரிவு 2வது ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 10:30க்கு தொடங்குகிறது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பேசல் நகரில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் உதவும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும்
15,455 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கபடி போட்டியின் மகளிர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.